வணக்கம். நம்ம இன்னைக்கு எண்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எண்களில் பெரிய எண்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஏற்கனவே நம்ம எண்கள் படிச்சிருக்கோம். அந்த எண்களில் பார்த்திங்கன்னா பெரிய எண்களாக வரக்கூடிய எண்களை பார்க்க போகிறோம். ஸோ பெரிய எண்கள் என்னது? லட்சம், கோடி, அதே மாதிரி நமக்கு 10 கோடி, அந்த மாதிரி கோடிக்கணக்கான எண்கள் இருக்குது இல்லையா? ஸோ கோடிக்கு மேலேயும் எண்கள் இருக்குது. அப்போ அந்த எண்கள்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படி நம்ம எழுதுறது, எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய எண்களை ஒப்பிடுறது, வரிசைப்படுத்துறது, தோராய மதிப்பீட்டை கண்டுபிடிக்கிறது, அப்புறம் அந்த 4 அடிப்படை செயல்பாடுகள் சொல்கிறோம்ல, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரி, பாருங்கள். இந்த டயலாக்ல நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதை பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? படிப்போரும் அதை விரும்புவோம். அதாவது லட்சம், கோடி, இந்த பெயர்கள்லாம் நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்போம். இப்போ நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடியது சொல்கிறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 26,345 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதி உள்ளது. அப்புறம் பால்வழி திறலில் பார்த்திங்கன்னா 20,000 கோடி விண்மீன்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்களில் பேரை நம்ம பேப்பரில் படிக்கலாம் இல்லையா? நியூஸில் படிப்போம், நியூஸில் கேட்கலாம், பேப்பரில் படிக்கலாம். நம்ம சாதாரண எந்த புக்லேயுமோ, அறிவியல் புக்லேயுமே நம்ம நிறைய படிக்கலாம். பாக்டீரியாக்களுடைய இது எத்தனை லட்சம் கோடி பாக்டீரியாக்கள் இருக்கிறது. அப்புறம் மில்லியன், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மில்லியன், பில்லியன், நம்ம சூரியன் தோன்றி எத்தனை பில்லியன் வருடங்கள் ஆகிவிட்டன அப்படிங்கிறத படிச்சிருப்போம். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா தொடரி, முன்னி, இதெல்லாம் நினைவு கூறுறாங்க. தொடரி, முன்னி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ தொடரின்னா என்னது? ஒரு எண்ணுடைய அடுத்த எண், அதாவது ஒரு எண்ணுக்கு அடுத்த எண், அதான் என்னது? தொடரி. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இதில் என்ன வரும் நமக்கு? ஸோ தொடரி அப்படிங்கும்போது இதனுடைய என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எண்ணுடன் 1ஐ கூட்டினால், பாருங்கள், ஒரு எண்ணுடன் 1ஐ கூட்டினால் கிடைப்பது அந்த எண்ணின் தொடரி ஆகும். ஒரு எண்ணிலிருந்து 1ஐ கழித்தால் கிடைப்பது அந்த எண்ணின் முன்னி ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஸோ இந்த தொடரி கேட்டுக்காங்க. அப்போ என்ன செய்வீங்க? +1 கூட்டுவீங்க. ஸோ எவ்வளோ கிடைக்கி? 4,000, அதாவது 4,577. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு முன்னின்னு கேட்டுருக்காங்க. அப்போ முன்னின்னு என்ன செய்வீங்க? 1 கழிப்பீங்க. இப்போ எவ்வளோ இருக்கும்? அதாவது 89 வரை அப்படி போட்டுக்கோங்க. இங்கே 70 பார்த்தீங்களா? 70க்கு முன்னால் என்ன இருக்கும்? ரைட், 69. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதோட 1 கூட்டுறாங்க. 1 கூட்டினா என்ன வரும்? 9 1 10, மிச்சம் 1 இருக்கும். மறுபடியும் 9, மிச்சம் 1 கூட்டினா 10, அப்புறம் மறுபடியும் 9 இருக்குது, மிச்சம் 1 இருக்கும், அதை கூட்டினா 10. அப்போ எவ்வளோ ஆச்சு? 1000. அடுத்து இதை பாருங்கள், மொத்தம் எத்தனை இருக்குது? 10,000 இல்லையா? கரெக்டாக? இதுலேருந்து என்ன செய்கிறாங்க? 1 கழிக்காங்க. ஸோ 1 கழிச்சா என்ன கிடைக்கும்? இல்லை 9, அதாவது இங்கேருந்து கடை வாங்குவோம். இது கடை வாங்கியாச்சுன்னா இது 9,000, இது என்னதாயிரும்? 10,000. அப்புறம் இங்கேயும் 9, இங்கேயும் 9 இல்லையா? ஸோ மொத்தம் இங்கே 10ல் 1 போனால் 9, அப்புறம் 9, அப்புறம் ஒரு 9, அப்புறம் ஒரு 9. அப்போ எவ்வளோ வரும்? 9,999. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிறிய 5 இலக்க எண்ணின் முன்னி. 5 இலக்க எண், சிறிய எண் என்ன வரும்? இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான் 5 இலக்க எண் இல்லையா? இலக்கங்கள்லாம் என்னது? இங்கேருந்து எண்ணினீங்கன்னா 1 2 3 4 5 5 இலக்கம் இருக்குதுல்ல. ஸோ 10,000ல் 5 இலக்கம் இருக்குது. அதாவது 4 0 ஒரு 1, இப்போ 5 இலக்கம். அப்போ அதான் என்னது? சிறிய 5 இலக்கம். அதுக்கு கீழே போனீங்கன்னா என்னதான் மாதிரி இருக்குது? அதில் 1 முன்னி பார்த்தீங்கன்னா பாருங்கள், 4 இலக்கமாக மாறி இருக்குது. அப்போ 5 இலக்கம் முதல் எண் இதானே இருக்கும். ரைட். அப்போ 5 இலக்க எண்ணின் முன்னி, 5 இலக்க எண்ணின் முன்னி எதுதான்? அதே தான். 1 கழிச்சா என்ன வருதோ அதே தான். அப்போ 5 இலக்க எண்ணின் முன்னி இதே தான். அப்போ 4 9. இந்த 4 9க்கு அடுத்தது தான் 5 இலக்க சிறிய எண் ஆரம்பிக்கும். சரி, இப்போ பாருங்கள், ஒரு மிகப்பெரிய எண்ணோட ஓர் இலக்க எண்ணோட கூட்டும்போது மிகச்சிறிய ஓர் இலக்க எண் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மிகச்சிறிய ஈர இலக்க எண்ணோட ஒரு எண்ணை கூட்டும்போது மிகச்சிறிய மூவி இலக்க எண் கிடைக்கும். அடுத்து பெரிய மூவி இலக்க எண் 1 கூட்டினா சிறிய 4 இலக்க எண் கிடைக்கும். மிகப்பெரிய 4 இலக்க எண் கூட்டினீங்கன்னா மிகப்பெரிய 5 இலக்க எண் கிடைக்கும். சரிங்களா? சரி, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஃபில்அப் பண்ணிட்டோம். இதை பார்த்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க.
புரியுதுல? அது மிகப்பெரிய 5 இலக்கியம் அப்படின்னா எத்தனை 9 இருக்கு பாருங்கள். 1 2 3 4 5 9. மிகச்சிறிய 6 இலக்கியம் அப்படின்னா 6லேருந்து 1 கழிச்சுக்கோங்க. 5 0. அப்போ 5 0 போட்டு கடைசியில் 1. 5 0 போடுங்க, கடைசியில் என்னது 1. அதே மாதிரி மிகப்பெரிய 6 இலக்கியம் 6 9. மிகச்சிறிய 7 இலக்கியம் 6 0 ஒரு 1. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். அட்டவணைலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 10 10 10 100 100 10 1000 1000 10 10000 10000 10 1 லட்சம். அடுத்து 1 லட்சம் 10 சேர்ந்தா 10 லட்சம். சரிங்களா? ஸோ 10 10 மடங்காக போயிட்டு இல்லையா? ஒவ்வொரு வரிசையுமே 10 10 மடங்காக போகுது. ஸோ ஒவ்வொரு 10 சேர சேர என்ன ஆகுது? 10 100 அப்படி வந்துக்கிட்டே இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பில் கொடுத்துருக்காங்க. எண்களின் மதிப்பு அதிகமாகும் போது இலக்கங்களின் எண்ணிக்கையும் இட மதிப்பையும் காணுவது கடினம் இல்லையா? இப்போ நிறைய எண்களை நம்ம எழுதும்போது ஒரு பெரிய எண்ணம் எழுதுகிறோம் அப்படின்னா அதை வாசிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படும். அது எப்படி வாசிக்கிறது அதை நம்ம பார்ப்போம். சரி, இப்போ 5 இலக்க எண் அல்லது அதற்கு மேலான இலக்கங்களுடைய எண்கள் வருமாறு அமைந்த 3 பொருட்கள். 3 பொருட்கள் நம்ம என்ன சொல்லலாம்? 1 நட்சத்திரங்கள் சொல்லலாம் இல்லையா? நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை அது சொல்லலாம். அடுத்து என்ன சொல்லலாம்? மணல். ரைட்டா? அடுத்தது நம்ம என்ன சொல்லலாம்? வேற என்ன சொல்லலாம்? நீங்கள் நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு இல்லையா? இப்போ நம்மளுடைய மக்கள் தொகையை ஒரு எடுத்துக்காட்டை சொல்லலாம். 5 இலக்க எண்ணுக்கு மேலே. 5 இலக்க எண் என்னது? 10,000க்கு மேலே. 10,000 தானே உங்களுக்கு சிறிய 5 இலக்க எண். அதற்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சம் கோடி அந்த மாதிரி எதெல்லாம் என்ன செய்யும் போகும் இல்லையா? அடுத்து பாருங்கள். ஒரு மாவட்டத்தில் 10 லட்சம் மக்கள் இருக்காங்க. அதே போன்று 10 மாவட்டங்களில் எத்தனை மக்கள் இருக்காங்க? அப்போ ஒரு மாவட்டத்தில் எத்தனை இருக்காங்க? ஒரு மாவட்டத்தில் 10 லட்சம் இருக்காங்க. இப்போ 10 மாவட்டங்களில் எவ்வளோ இருப்பாங்க? ரைட். அப்போ என்ன செய்வீங்க? 10 லட்சம் எழுதுவோம் இல்லையா? 10 லட்சம் எப்படி எழுதுவோம்? 10 கொண்டு எதை பெருக்க போகிறோம்? ஒரு மாவட்டத்தில் 10 லட்சம். இப்போ 10 மாவட்டத்தில்னா 10 கொண்டு என்ன செய்ய வேண்டியது? 10 லட்சத்தை பெருக்கிட வேண்டியது. ஸோ 10 லட்சத்தை எப்படி எழுதுவீங்க? 1 10 100 1000 லட்சம். அடுத்து என்னது? 10 லட்சம். ஓகேவா? 1 10 100 1000 லட்சம் 10 லட்சம். கரெக்டு தானே? ஒரு 0 ஆட் பண்ணணும். 10 லட்சம். ஸோ 10 லட்சத்தை நம்ம பெருக்கினா என்ன கிடைக்கும்? இந்த 10 லட்சத்துக்கு 6 0 இல்லையா? ஸோ இதை 10 கொண்டு பெருக்கும்போது 1 கோடி. இப்போ ஏற்கனவே 6 0 இருக்குது. அதோட இன்னொரு 0 நமக்கு என்ன செய்யும்? சேரும். அப்போ என்னதான் மாறிடும்? 1 கோடியாக மாறிவிடும். 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம் கோடி. எத்தனை 0? கோடிக்கு 7 0 இல்லையா? 1 2 3 4 5 6 7 0. ஸோ எவ்வளவு? 1 கோடி ஆச்சு. ஸோ மக்கள் தொகை 1 கோடி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அரசானது கல்விக்காக குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு ஒவ்வொரு மாதமும் 2 கோடியை செலவு செய்கிறது. இப்போ 10 மாதத்தில் எவ்வளோ செலவு செய்யணும்னு கேட்டுட்டாங்க. அப்போ இதே மாதிரி தான் நம்ம என்ன செய்வோம்? ஒரு மாதத்துக்கு 2 கோடி. இப்போ 10 மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 20 கோடி இல்லையா? ஸோ 10 × 2 கோடி. கோடிக்கு எத்தனை 0? 7 0 இல்லையா? 1 2 3 4 5 6 7 0. ஸோ ஆன்சர் என்ன வரும்? ரைட், 20 கோடி. ஸோ மொத்தம் 20 கோடி. ஸோ இத்தனை 20ஓட 7 0 சேர்த்து வேண்டியது. 1 2 3 4 5 6 7. ஸோ மொத்தம் 8 0 வரும் இல்லையா? 1 2 3 4 5 6 7 8. ஸோ 20 கோடி. ஓகேவா? ஸோ 20 கோடிங்கிறது நமக்கு
மொத்த செலவு 10 மாதத்தில் செலவுக்கூடிய செலவு. ஒரு மாதத்துக்கு 2 கோடி சொல்கிறாங்க. இப்போ 10 மாதத்துக்கு 10 கொண்டு பெருக்கிட்டா முடிஞ்சு போச்சு. சரிதானா? ஸோ 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள் இட மதிப்பு விளக்கம். இட மதிப்பு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு எண்கள் இருக்கும். ஸோ ஒன்றுகள், அடுத்து 10கள் இடம், அடுத்து 100கள் இடம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 முறை இருக்குது. ஒன்று வந்து இந்திய எண்முறை, இன்னொன்று வந்து பன்னாட்டு எண்முறைன்னு பின்னால் பார்க்க போகிறோம். ஒரு இந்திய எண்முறையை பாருங்கள் 4 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. எப்படி பிரிச்சுருக்காங்க? ஒன்றுகள், ஆயிரங்கள், லட்சங்கள், கோடிகள் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க. ஸோ ஒன்றுகளில் பார்த்திங்கன்னா 3 பிரிவு இருக்குது. ஒன்றுகள், 10கள், 100கள். அடுத்து ஆயிரங்களில் 2 பிரிவு, லட்சங்களில் 2 பிரிவு, கோடியில் 2 பிரிவு. எல்லாமே ஒன்று போல தான் பிரிச்சுக்காங்க இல்லையா? ஆயிரங்களில் 1000 10,000, லட்சங்களில் 1 லட்சம் 10 லட்சம், கோடிகளில் 1 கோடி 10 கோடி. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு எண்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த இவ்வளோ பெரிய எண்கள் இருக்குது பார்த்தீங்களா? இதை எப்படி நம்ம படிக்கிறது? கடினமாக இருக்கும் இல்லையா? அப்போ அது எப்படி படிக்கிறது? அப்போ அதை பிரித்து எழுதி நம்ம படிக்க போகிறோம். இட மதிப்பு படி எழுதி படிக்க போகிறோம். ஸோ பிரிவுகளை முதல்ல போட்டிருக்காங்க, அப்புறம் இட மதிப்பு போட்டிருக்காங்க, அப்புறம் நமக்கு என்ன 800 இருக்கோ அந்த 800 எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த எண்ணினுடைய பெயர் எழுதியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அப்போ நம்ம இங்கேருந்து எழுதும்போது வலது பக்கத்தில் இருந்தால் எண்களை எழுதுவோம் இல்லையா? அப்போ வலது பக்கத்தில் எழுதிட்டே வாங்க. இங்கே 1, அப்புறம் 2, 4 அப்படின்னு எழுதிட்டே வரோம். ஸோ ஒன்றுகள் இடத்துல 3 இதை ஃபில்லப் பண்ணியாச்சு. அடுத்தது ஆயிரங்கள் இடத்துல 2 ஃபில்லப் பண்ணுறீங்க. 8 6 ஃபில்லப் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு லட்சங்கள் இடத்துல 2 ஃபில்லப் பண்ணுறீங்க. 4 9 ஃபில்லப் பண்ணிட்டீங்க. அடுத்தது கோடிகள் இடத்துல 2 எண்கள் 5 3. அதோட அந்த எண்கள் முடிஞ்சுதா? ஸோ இது எப்படி வாசிப்பீங்க? இப்போ கோடியில் 35 கோடி இருக்குது. அப்போ 35 கோடியே. லட்சங்களில் 94 லட்சம் இருக்குது. அப்போ 94 லட்சத்து. ஆயிரங்களில் 68 இருக்குது. அப்போ 68,000. அடுத்தது இங்கே 421. இது நம்ம ஈஸியாக வாசிச்சிடலாம் இல்லையா? நமக்கு ரொம்ப பெரிய எண்ணாக தான் வாசிக்க முடியாது ஒழிய சின்ன எண்ணுன்னா நம்ம ஈஸியாக நினைஞ்சிடலாம், வாசிச்சிடலாம். சரி, நெக்ஸ்ட் நம்ம கால் புள்ளி எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் கால் புள்ளி எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்திய முறையில் பொறுத்தவரை ஒன்றுகளுக்கு 3 இடம் இருக்குது இல்லையா? ஸோ மொத்தம் 3 இடம் தள்ளி ஒரு கால் புள்ளி. அப்புறம் ஆயிரங்களுக்கு 2 இடம், லட்சங்களுக்கு 2 இடம், கோடிகளுக்கு 2 இடம். ஆனால் நம்ம இந்த எண்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் காலியாக கிடக்கு. ரைட்டா? அதை பற்றின ஒரு பிரச்சனை இல்லை. அந்த ஒரு எண் இருந்தால் ஒரு எண்ணுக்கு கால் புள்ளி போட்டுக்கலாம். 2 இடம் இருக்குன்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல என்ன இருக்கணும்? 0 இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஒரு எண்ணுக்கு முன்னால் நம்ம 0 போட்டு என்ன செய்ய மாட்டோம்? எழுத மாட்டோம். ஸோ 0 வந்து எண்களுக்கு முன்னால் எழுதுனா அதுக்கு மதிப்பு இல்லை. சரி, ஸோ இது 9 கோடி இல்லையா? 9 கோடி. அப்புறம் பார்த்திங்கன்னா எத்தனை லட்சம் இருக்குது? 29 லட்சம். அப்புறம் பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் பூஜ்ஜியங்களாக இருக்குது. அப்போ ஆயிரங்கள் இல்லை, ஒன்றுகள் இல்லை. அப்போ எப்படி எழுதுகிறோம்? 9 கோடியே 29 லட்சம். புரிஞ்சுக்கிட்டா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதுக்கு இட மதிப்பு நம்ம எண்ணின் பேர் எழுத போகிறேன். எண்ணின் பேர் நான் சொல்கிறேன், அதை பற்றி நீங்கள் எழுதிக்குவாங்க. நான் இப்போ இட மதிப்பு மட்டும் எழுதுகிறேன். ஸோ ஒன்றுகள் நம்ம என்ன ஃபில்லப் பண்ண போகிறோம்? 0 ஃபில்லப் பண்ண போகிறோம். 10ல் 7 ஃபில்லப் பண்ண போகிறோம். 100ல் 6 ஃபில்லப் பண்ண போகிறோம். 1000ல் 1 ஃபில்லப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் எண்களை பாருங்கள். 4 8 6 7 4. நெக்ஸ்ட் பாருங்கள். 1 0 0 0 2 1. அடுத்தது அவங்களே எழுதிட்டாங்க. அடுத்தது பாருங்கள். 8 9 0 9 0 4 3 5. நெக்ஸ்ட் பாருங்க. 2 1 9 5 6 7 8 9 1. சரி, இப்போ நம்ம எண்ணின் பெயர் எழுதுறது பாருங்க. இதில் நம்ம என்ன சொன்ன 4 பிரிவாக பிரித்தோம் இல்லையா? முதல்ல ஒன்றுகள் 10கள் 100கள் அது ஒரு பிரிவு. அப்புறம் 1000 10,000 ஒரு பிரிவு, லட்சம் 10 லட்சம் ஒரு பிரிவு, கோடி 10 கோடி ஒரு பிரிவு. மொத்தம் 4 பிரிவுகள். இப்போ இதில் பாருங்கள், முதல் பிரிவில் 670 இருக்குது. அப்புறம் ஆயிரங்களில் 1 தான் இருக்குது. இப்போ எப்படி வாசிப்பீங்க?
ரைட். 1000 ஓர் 1000 இல்லையா, இல்லைன்னா 1670. 1670. நெக்ஸ்ட் பாருங்க, 10,000ம் 1000ம் சேர்ந்து ஒரு குரூப், அதாவது ஆயிரங்கள் குரூப். அந்த ஆயிரங்கள் குரூப்பில் மொத்தமாக வாசிச்சிங்கன்னா எவ்வளோ இருக்குது? 47,684. சரிதானா? 47,684. நெக்ஸ்ட் பாருங்க, லட்சம் 10 லட்சத்தில் 2 நம்பர் இருக்குது. 1000 100 அதில் எத்தனை நம்பர்? 10,000 1000ல் 2 நம்பர் இருக்குது. லட்சத்தில் 1 நம்பர் இருக்குது. ஸோ லட்சத்தில் 1 நம்பர் இருக்கா, அப்போ 1 லட்சம். அப்புறம் எத்தனை 1000 இருக்குது? 20,000. அப்புறம் என்ன இல்லை, 100 10லாம் இல்லை, ஒன்றுகள் இடம் மட்டும்தான் இருக்குது. அப்போ எப்படி வாசிப்பீங்க? 1,20,001. ரைட்டு தானா? 1,20,001. சரி, அடுத்தது அவங்களே எழுதிட்டாங்க. பார்த்தீங்கன்னா லட்சம் குரூப்பில் 2 நம்பர் இருக்குது, அதாவது 78 லட்சம். அப்புறம் 1000ல் இல்லை, அப்புறம் 100ல் இருக்குது, அப்போ 500. கரெக்டா? அப்போ 78 லட்சத்து 1000 இல்லை, 500. நெக்ஸ்ட் பாருங்க, கோடியில் 1 நம்பர் இருக்குது. ஸோ 5 கோடியே. எப்படி எழுதுவீங்க? 5 கோடியே. அப்புறம் லட்சம் பாருங்க 34. ஸோ 34 லட்சத்து. அடுத்து 1000 பாருங்க 9. ஸோ 9,098. ஸோ 5 கோடியே 34 லட்சத்து 9,098. மறுபடியும் சொல்கிறேன், 5 கோடியே 34 லட்சத்து 9,098. நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே கோடி 2 இருக்குது. ஸோ 19 கோடி. லட்சம் 2 இருக்குது, 87 லட்சம். 1000 2 நம்பர் இருக்குது, 65,000. 912. ஸோ 19 கோடியே 87 லட்சத்து 65,912. சரிதானா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பன்னாட்டு முறை. இப்போ பன்னாட்டு முறை பாருங்கள், அதே மாதிரி 4 பிரிவு. அங்கே எப்படி இருந்துச்சு? இதெல்லாம் ஒன்று போல தான் இருந்துச்சு. ஒன்றுகள்லாம் ஒன்று போல தான் இருந்துச்சு. 1 10 100 இதெல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் ஆயிரங்களில் 2 தான் இருந்துச்சு. இங்கே எப்படி இருக்கு பாருங்க, 3 இருக்குது. 1000 10,000 மட்டும் தான் அங்கே இருந்துச்சு. இங்கே 100,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 100,000 எடுத்து நமக்கு அங்கே லட்சம் இருந்துச்சு. லட்சத்துக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? மில்லியன். அடுத்தது கோடி இருந்துச்சு. கோடிக்கு இப்போல்லாம் நமக்கு என்ன இருக்குங்க? பில்லியன்கள். ஓகேவா? ஸோ கோடி, அடுத்தது என்னது? பில்லியன்கள். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து 4 பிரிவு, அதே மாதிரி 4 பிரிவு பிரிச்சிருக்காங்க. அப்போ ஒன்றுகள் ஒரு பிரிவு, ஆயிரங்கள் ஒரு பிரிவு, மில்லியன்கள் ஒரு பிரிவு, பில்லியன்கள் ஒரு பிரிவு. அதில் 3 2 2ன்னு பிரிஞ்சு இங்கே 3 3ஆகவே இணைஞ்சிருக்கு, பிரிஞ்சிருக்கு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த எண்ணெய், அதே எண்ணெய் தான் திருப்பி எழுதியிருக்காங்க. எழுதிட்டு 3 3ஆக பிரிச்சுட்டாங்க. ஸோ 3 3ஆக பிரித்தா ஒன்றுகளில் என்ன இருக்குது? 421. ஆயிரங்களில் பார்த்தீங்கன்னா 568. மில்லியன்களில் பார்த்தீங்கன்னா 694. பில்லியன்களில் பார்த்தீங்கன்னா 35 பில்லியன். ஸோ பன்னாட்டு முறை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ பன்னாட்டு முறைன்னா என்ன? இப்போ நம்ம இந்திய முறையை பொறுத்தவரை நமக்கு இந்தியாவில் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும், செய்ய முடியும். இதே இது உங்களுக்கு உலகம் ஃபுல்லாக அந்த நம்பர்களை சொல்லும்போது அவங்களுடைய பயன்பாடுகள் எப்படி இருக்கும்? அப்போ உலகம் ஃபுல்லாக ஒரு பொதுவான ஒரு நம்பர் வரணும் இல்லையா? ஒரு எண்களை வாசிக்கும் முறை வரணும். அப்போ அதுதான் என்னதுன்னா பன்னாட்டு முறைன்னு வச்சுருக்கோம். ஸோ இது வர்த்தகத்துக்காக வச்சுருக்காங்க. இப்போ அமெரிக்காலாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க? பில்லியன் டாலர், மில்லியன் டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து வழக்கத்தில் நமக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அன்றாட வாழ்வியலில் பொருந்தி வருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பன்னாட்டு முறையில் நிறைய எண்களை பயன்படுத்துகிறோம். ஸோ பன்னாட்டு முறை நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அது தெரிஞ்சிருக்காக கொடுத்துருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கால் புள்ளி எப்படி பயன்படுத்துறது? ஸோ அதில் எப்படி பயன்படுத்தணும்? 3 2 2ஆக பயன்படுத்தணும். இங்கே அதே மாதிரி தான் 3 3ஆகவே என்ன செய்ய போகிறோம்? பயன்படுத்த போகிறோம். இங்கே பயன்படுத்திருக்காங்க பார்த்தீங்களா? 3, அப்புறம் ஒரு 3, அப்புறம் 3 இருக்கணும். பட் என்ன இருக்குது? இங்கே 2 நம்பர் தான் இருக்குது. அதனால் என்ன செஞ்சுருக்காங்க? அந்த 2 நம்பருக்கு மட்டும் போட்டுட்டாங்க. சரிதானா? இங்கே பாருங்கள் 92 மில்லியன் இருக்குது. ஸோ 92 மில்லியன் எழுதிட்டாங்களா?
அடுத்தன இருக்குது 900ங்கள். ஸோ 900 1000ங்கள் அவ்வளோதான், ஒன்றுகள்லாம் இல்லை. அப்போ அதனால் அப்படி போட்டாங்க. சரிதானா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், எண்முறைகளை ஒப்பிடுதல். ஸோ 1, 10, 100 இது வந்து இந்திய எண்முறையும் பன்னாட்டு எண்முறையும் ஒப்பிடுதல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மாறலை. 1000ங்களில் பார்த்தீங்கன்னா மாறலை, 1000, 10,000, அங்கேயும் 1000, 10,000. அப்புறம் லட்சம் வரும்போது மாறுது. பார்த்தீங்கன்னா லட்சம் வரும்போது எப்படி மாறுது? இங்கே லட்சம் இருக்குது, இங்கே பாருங்கள் 100,000. அடுத்து பாருங்கள் 10 லட்சம், 1 மில்லியன். இங்கே கோடி, 10 மில்லியன், 10 கோடி, அங்கே 100 மில்லியன். அடுத்து என்னது இருக்குது? 100 கோடி, பில்லியன், 1000 கோடி, 10 பில்லியன். இதுக்கு மேலேயும் நம்பர்கள் இருக்குது, ட்ரில்லியன், கோட்லியன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட எண்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம பிற்காலத்தில் பின் வகுப்புலாம் படிப்போம். சரியா? இதுக்கு மேலேயும் நிறைய எண்கள் நமக்கு இருக்குது. நமக்கு எண்களை பொறுத்தவரை அதுக்கு முடிவே கிடையாது. நம்மளால் முடிஞ்சவரை தான் நம்ம படிக்க முடியும். அதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, நம்மளால் படிக்க முடியாது. அப்படி எண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வரையறுக்க முடியாத எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ கால்குலேட்டர்லாம் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப நம்பர் அடித்து நீங்கள் பெருக்கினீங்கன்னா அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்போனன்ட் சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்போனன்ட்ஸில் போட்டோம்னா நமக்கு வாசிக்கவே முடியாது. நம்ம அப்படிலாம் வாசிக்கலாம் என்ன சில கண்டுபிடிக்கல. சரி, அதை நம்ம அதுக்கு தான் நம்ம ஷார்ட்டாக போட்டு செஞ்சிருக்கோம். அதாவது பவர்னு படிப்போம், அடுக்குன்னு படிப்போம், பிற்காலத்தில் படிப்போம். அப்படி அடுக்கு போட்டு எழுதுவோம். இப்போ அறிவியல்லாம் பார்த்தீங்கன்னா ஒளியின் வேகம் அப்படின்னா 10⁸ கோடிகள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. ஒரு அளவுக்கு தான் நம்மளால் வாசிக்க முடியும், அதுக்கு மேலே வாசிக்க முடியாது. அப்போ நம்ம சுருக்கி எழுதிடுவோம். சரிதானா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அட்டவணையில் உள்ள இதை வந்து எப்படி பிரித்து எழுதணும், சரியான முறையில் பிரித்து எழுதணும். அவங்க நினச்சிருக்காங்கன்னா தவறாக பிரிச்சுருக்காங்க, நம்ம சரியாக பிரித்து எழுதணும்.